வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த சட்னியை நான் சொல்கிறது போல் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ கடலைப்பருப்பு வறுபட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சட்னிக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டாக செவந்து வரட்டும். இப்போ மிளகாய் லைட்டாக செவந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6-7 பூண்டு பல், அப்புறம் ஒரு பாதி பெரிய வெங்காயம், பெரிய சைஸில் உள்ள வெங்காயத்தில் ஒரு பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் வந்து கம்மியாக சேர்த்தோம்னா போதும், அதிகமான அளவு சேர்க்க வேண்டியில. இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்குவோம். இப்போ வெங்காயம் கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் நம்ம வதக்கி வச்ச பொருள் எல்லாத்தையும் ஆற வச்சு சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கேன். அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். இது கூடவே டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் புளி சேர்க்கும் போது. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி கலந்துக்குவோம். இந்த சட்னியை பார்த்திங்கன்னா தண்ணியாக வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் இந்த பக்குவத்துக்கு இந்த சட்னியை கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா திரும்பவும் அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இப்போ கடுகு உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயமும் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்குவோம். ரொம்ப செவக்க வதக்க வேணாம், லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டோம்னா போதும். வெங்காயத்தை நல்லா இது போல் வதக்கிட்டு நம்ம தாளிப்பு கொடுக்கும்போது சட்னிக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம தாளிப்பு இது சட்னி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா ரொம்ப அருமையான சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இட்லி தோசைக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.